எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வீழ்வேன் என்று நினைத்தாயோட இன்னைக்கு முதல் திருக்குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளுக்கு உண்டான விளக்கம் ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு கதையோடு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, ஒரு மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பு ஒன்று விடுறாங்க. அப்போது அந்த அறிவிப்பு எந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு நதி போயிட்டுருக்கு, அந்த நதி வந்துட்டு தேன் மாதிரி இனிக்குதுன்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டுறாங்க. அதை கேட்ட எல்லா மக்களும் ஆமாம் நானும் பார்த்தேன், அந்த தேன் வந்துட்டு பொன்னிறமாக இருந்துச்சு, ஒரே தித்திப்பாக இருந்துச்சு அப்படின்னு. இதில் எல்லாருமே பரப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட பரப்பிட்டாங்க ஊர் ஃபுல்லாக. ஆனால் அது சாதாரண தண்ணி தாங்கிறது அமைச்சருக்கு தெரியும். அப்போது அந்த அமைச்சர் நேராக பதட்டப்படாமல் ஊர் மக்கள் எல்லாருமே சட்டி பானம் கொடன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அமைச்சரோ தலைமை அமைச்சர் இல்லையா, அவர் நாக்கால தொட்டு ஒரு துளியை மட்டும் வச்சு பார்த்தா இது சாதாரண தண்ணீர் தான். இதை அரசர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன கதை தான் பெரிய காமெடி. இல்லை, நம்ம மக்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்காங்க, எதை இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு பொய்யான அறிவிப்பை விட்டேன். ஸோ இந்த குறள் வள்ளுவர் சொல்கிறது என்ன, எந்த ஒரு விஷயத்தையும் அது ராஜாவே சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை எடுத்து பார்த்து அதற்கப்புறம் தீர ஆராய்ஞ்சிட்டு தான் நம்பணும். ஸோ வணக்கம் மக்களே, நன்றி. இன்றைய திருக்குறளுக்கான விளக்கம் இதுதான், கதையும் இதுதான். நாளைக்கு இன்னொரு நல்ல திருக்குறளோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.